நேயர்கள் அனைவரையும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியினுடைய ஏன் என்ற கேள்வி இந்நிகழ்ச்சியில் துறை சார்ந்த ஆளுமைகளுடைய எண்ண ஓட்டங்களை நாம் இன்றைக்கு விரிவாக அலசும் நேரத்தில் இந்தியாவுடைய ஆன்மா, இந்தியாவுடைய கட்டமைப்பிற்கு உள்ளாக்கிய ஒரு பெரும் சமூகத்தை, அவர்களுடைய வாழ்வியல் நெறி, அரசியல், கலாச்சாரம், பண்பாடு எல்லாவற்றையும் உள்ளடக்கியதான் அரசியல் அமைப்பு. இதைவிட எதுவும் பெரிதல்ல என்பது ஒட்டுமொத்த இந்தியர்களுடைய நம்பிக்கை. இதில் ஒவ்வொரு செக்டோரியலுக்காக காவல்துறை என்ன, மக்கள் எப்படி நடக்கணும், அரச பதவிகள் வருகிற தலைமைக்கான உரிமைகள், பகிர்வு, அதிகார பகிர்வு எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த விவகாரத்தில் தற்போது உச்சநீதிமன்றம் மாநிலத்தில் கவர்னருக்கான சில உரிமைகளை அவர்கள் கொடுத்திருந்தாலும் அந்த உரிமைகளை மாநில சட்டமன்றத்தில் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களால் கொண்டு வரப்பட்ட அந்த சட்டத்தை அமல்படுத்தி கவர்னருக்கு அனுப்பி அது அவர் சனாதிபதிக்கு அனுப்பக்கூடிய காலக்கெடு எதுவும் விதிக்க முடியாது என்று சொல்லியிருக்கிறார்கள். இது 14 கேள்விகளை கடந்த உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகள் வந்தபோது நம்முடைய மேன்மை தாங்கிய ஜனாதிபதி அவர்கள் எழுப்பியிருந்த இந்த கேள்விகளுக்கு விடையாகவும் பார்க்க முடிகின்றது. இதில் ரொம்ப முக்கியமாக இருக்கிறது கூட்டாட்சி தத்துவம், ஃபெடரல் ஸ்ட்ரக்சர். நம்ம இப்போ பேசும்போது மத்தியில் ஆளும் பாஜக பற்றியோ, தமிழ்நாட்டில் மற்றும் மற்ற மாநிலங்களில் ஆளுகிற கட்சிகளை பற்றியோ இந்த விவாதம் ஒருபோதும் அல்ல. அரசியல் அமைப்பில் கொடுக்கப்பட்ட உரிமைகளும், தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி மற்றும் நியமன உறுப்பினர்கள் அல்லது மத்திய ஜனாதிபதிக்கு கீழ் நியமிக்கப்படுகிற கவர்னருடைய உரிமைகள் ஆர்டிக்கிள் 200 கொடுத்திருக்கிற பல விவகாரங்களை நாம் பேச போகிறோம். இன்றைய விவாதத்தில் எம்மோடு பேசுவதற்கு அரசியல் சட்டங்களை குறித்து ரொம்ப தெளிவாக பேசக்கூடிய கல்வியாளர், எழுத்தாளர், மரியாதைக்குரிய பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி, காங்கிரசுடைய செய்தி தொடர்பாளர் சந்திரசேகர், மூத்த பத்திரிகையாளர் தோழர் பாக்கி, இவர்களோடு மனிதநேய மக்கள் கட்சியினுடைய சார்பில் புதுமடம் ஹலீம். சார், இப்போ நான் பேசின லைட்டாக சொல்லியிருக்கேன், இந்த விஷயத்தை நீங்கள் தெளிவாக சொல்லுங்கள். சரி பாஸ்கரன் சார். நல்லது. எடுத்தோடனே ஒரு நல்ல ஒரு செய்தி சொன்னீங்க. இது வந்து மத்திய அரசு பற்றியோ மாநில அரசு பற்றியோ அரசியல் கட்சிகளை பற்றியோ இல்லாமல் அப்படி இல்லை, சாசனம், நான் பேசுவது சாசனத்தை பற்றி மட்டும்தான். சரிங்களா? இப்போது அடிப்படையில் சில விஷயங்கள் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். தி ஸ்பிரிட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் ஒன்று இருக்குது. நம்முடைய சாசனத்தினுடைய உள்ளுணர்வு. நான் எப்போ அரசியல் சாசனம்னு சொல்கிறது இல்லை, ஒவ்வொரு முறையும் சொல்கிறேன், அது சாசனம் தான். சமூக சாசனம்னு வேணால் சொல்லாமல் தவிர்த்து அரசியல் சாசனம் சொல்கிறது கூடாதுன்னு டாக்டர் அம்பேத்கர் எழுதுறாரு. சொல்லிடுறோம். டாக்டர் அம்பேத்கர் என்ன சொல்கிறாரு, இட் இஸ் மோர் சோஷியல் தேன் எ பொலிட்டிக்கல் டாக்குமெண்ட் அப்படிங்கிற ஒரு பதிவு செய்கிறாரு. அதனால் அது ஒரு சமூக ஆவணமாக தான் இருந்தாக வேண்டும். ஆனால் நம்ம அதை ஏதோ ஒரு காரணத்துக்கு அரசியல் சாசனம்னு சொல்கிறோம். ஆனால் அதையும் மீறி சாமானியர்களுக்கான உரிமைகளை வலியுறுத்துகிற அல்லது அதற்கான உத்தரவாதம் தருகிற ஒரு அடிப்படை ஆவணம் தான் கான்ஸ்டியூஷனுங்கிறது. அதனால் தி வெரி ஸ்பிரிட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் இஸ் தட் பீப்புள் ஷுட் பி வெரி ஹாப்பி வித் ஆல் தியர் ரைட்ஸ். எஸ், எக்ஸாக்ட்லி, கேரண்டீடு. சரிங்களா? அவங்களுக்கான அந்த அடிப்படை உரிமைகளை முழுமையாக கொடுத்து அவர்கள் மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு என்ன வேண்டுமோ அதை தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். இது நம்ம வந்து ஏதோ ஒரு அறிகுறியாக சொல்லலை, இது ஒரு பிரசங்கம் மாதிரி பண்ணலை. ஏன்னா ஆர்டிகல் 21 நோ பர்சன் ஷால் பி டிப்ரைவ்ட் ஆஃப் ஹிஸ் ரைட் டு லைஃப் ஆர் பர்சனல் லிபர்ட்டி எக்ஸப்ட் அக்கார்டிங் ப்ரொசீஜர் எஸ்டாப்லிஷ்ட் பை லான்னு போட்டுருது. அது என்ன சொல்லுது அப்படின்னா, ஒவ்வொரு ஆர்டிகல் 21 அது என்ன சொல்லுதுன்னா, ஒவ்வொரு மனிதனுக்கான வாழ்வதற்கான உரிமையையும் தனிநபர் சுதந்திரத்தையும் நாங்கள் உத்தரவாதம் தருகிறோம் சொல்லுது சாசனம். ஏன் இந்த இடத்துல சொல்கிறேன் அப்படின்னா, அந்த வாழ்வதற்கான உரிமை அல்லது தனிநபர் உரிமையில் எதெல்லாம் வரும்னு கடந்த சில ஆண்டுகளில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, நீங்கள் நிம்மதியாக தூங்குவது கூட அந்த சட்டத்தின் கீழ் வரும்ன்ற. ரைட் டு ஸ்லீப், தி ரைட் டு ஸ்லீப், ரைட் டு ஃபுட், எவ்ரிதிங், தி ரைட் டு குட் என்விரான்மெண்ட் அது கீழே வருது. வெரி குட். தி ரைட் டு ஹாப்பினஸ் அது கீழே வருது. மகிழ்ச்சியானது. அப்போது இத்தனையும் அதுக்குள்ளே கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது தான் சாசனத்தினுடைய ரொம்ப பரமானமான விஷயம். இதுதான் ஸ்பிரிட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன். இது வந்து ஒரு ஃபுல் பேக்கேஜ். ஆமாம், எல்லாம் வருது. ஆமாம், இது இப்போது சொல்லுகிறேன், நம்முடைய சாசனம் சாமானியர்களுக்கானது, உங்களுக்கானது, என்னோடக்கானது, ஐயாவுக்கானது, பெரியவருக்கானது, நம்மளோட தோழர்களுக்கானது, அவர்களுக்கானது தான், எல்லோருக்கானது. ஸோ நமக்கானது தான் இது. ஏன் சொல்கிறேன்னா, தயவு செய்து இதை அரசியல்வாதிகளுக்கான ஆவணமாக யாரும் மாற்றி விடாதீர்கள். என்னோட முதல் கோரிக்கை தான். இல்லை,
இது அரசியல்வாதிகளுக்கோ அரசியல் தலைவர்களுக்கோ அரசியல் கட்சி தலைவர்களுக்கோ அரசியல் கட்சிகளுக்கோ சார்ந்த அல்ல. இது சாமானியர்களுக்கான ஒரு சாசனம். ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக போயிட்டு பார்த்துட்டு வரேன், எனக்கு மாண்புமிகு நீதிமன்றங்கள் மீது மிகுந்த மரியாதை உள்ளது எப்பொழுதும். சரிங்களா? அதெல்லாம் என்னை பொறுத்தவரையில் கோயில்கள். அதுதான் என்னை பொறுத்தவரையில் சாஸ்திரம் தான் என்னுடைய வேத புத்தகம், நீதிமன்றங்கள் தான் என்னுடைய கோயில்கள். ஆனால் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க அரசியல் சார்புடைய வழக்குகள் மட்டுமென்றால் உடனே அவசரமாக அப்போதே விசாரித்து அப்போதே தருகிறோம். ஆனால் சாமானியுடைய பிரச்சனைகளை யாரும் கண்டுகொள்வதே இல்லைங்கிற ஒரு வருத்தம் எனக்கு இருக்குது. அது பின்னால் தான் இன்றைக்கி இந்த ஜட்ஜ்மெண்ட் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இந்த ஜட்ஜ்மெண்ட் ஒரு வகையில் நான் எதிர்பார்த்தது தான். ஏன்னா சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்கிறதோ அதைத்தான் மாண்புமிகு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. என்ன ஒரு டாக்டரின் இருக்குது, ஒரு கோட்பாடு இருக்கிறது. பொதுவாக நீதிமன்றங்களில் ஒரு கோட்பாடு இருக்குது. என்ன அப்படின்னா, கான்ஸ்டிடியூஷன் ஷல் நாட் பி இன்டர்பிரேட்டட் அப்படின்னு ஒரு டாக்டரின் இருக்குது. எந்த மாதிரி அது ஒரு இன்டர்பிரேட்டேஷன் கொடுக்க மாட்டோம். அது என்ன சொல்லியிருக்கிறதோ அதைத்தான் சொல்லுவோம். அப்படிதான் அதுதான் அந்த டாக்டரின். ஆமாம், அது என்ன சொல்லியிருக்கிறதோ அதை தான் சொல்லிடுவோம். இப்போது மாண்புமிகு உச்சநீதிமன்றம் இன்றைக்கு என்ன சொல்லியிருக்கிறதோ அது ஏற்கனவே சாசனத்திலே அப்பட்டமாக வெளிப்படையாக சொல்லப்பட்டவை தான். அதுதான் அவங்க சொல்லியிருக்காங்க. அதனால் உச்சநீதிமன்றம் சொன்னதை நான் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன். அதில் 3 விவரங்களை மட்டும் இவங்க முக்கியமாக சொல்கிறாங்க. ஒன்று என்னென்னா, ஆர்டிகிள் 143. சரிங்களா? 143. ஆமாம், அதுதான் வந்து என்ன, குடியரசுத் தலைவர் உச்சநீதிமன்றத்தினுடைய கருத்துக்களை கேட்பது. நல்லா கேட்போம், கருத்துக்களை கேட்பது. அதுதான் ஆர்டிகிள் 143. அதுதான் முக்கியமாக கேட்குறாங்க. அப்புறம் ஆர்டிகிள் 200. அதுதான் ஒரு மாநில ஆளுநருக்கு இருக்கக்கூடிய அதிகாரம், குறிப்பாக மசோதாவின் மீது அவருக்கு இருக்கக்கூடிய அதிகாரம். ஓகே, இந்த 2 பற்றியும் இன்றைக்கி முக்கியமாக பேசப்படுகிறது. சரிங்களா? அது இல்லாமல் 201 பற்றியும் கொஞ்சம் பேர் பேசியிருக்காங்க. அதெல்லாம் அடுத்தது. அதெல்லாம் மிக முக்கியமான இந்த தான். இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வணக்கத்துடைய குடியரசுத் தலைவர் அவர்கள் உச்சநீதிமன்றத்துக்கிட்ட ஒரு கருத்து கேட்டிருக்காங்க. ஒப்பீனியன் தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? அதுதான் அவங்களும் சொல்லியிருக்காங்க. அவங்க எப்போ வேணால் எங்களை நாடலாம், நாங்கள் எப்போ வேண்டுமானாலும் எங்களை கருத்து சொல்கிறதுக்கு தயாராக இருக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இது தீர்ப்பு கிடையாதுங்கிற முதல்ல சொல்லிடுறேன். இது வந்து உச்சநீதிமன்ற தீர்ப்பு கிடையாது. மாண்புமிகு குடியரசுத் தலைவர் அவர்கள் சில கேள்விகளை எழுப்பியிருக்கிறார்கள். அதற்கு இவர்கள் விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள், இவர்களுடைய ஒப்பீனியனை கொடுத்திருக்காங்க. திஸ் ஒப்பீனியன் இஸ் நாட் பைண்டிங் ஆன் தி ஆனரபிள் பிரசிடென்ட். அப்படி இல்லை, சாசனம் அப்படி சொல்லல. கேட்குறோம், கருத்துக்களை சொல்லுங்க. அந்த கருத்துக்களுக்கு உட்பட்டு குடியரசுத் தலைவர் நடந்து கொள்ள வேண்டுமா என்று சொன்னால் சாசனம் அப்படி சொல்லலை. சம்திங்ஸ் ஹேப்பன் டு மீ, வி ஷால் பி கன்சிடர் சம்திங்ஸ் அபவுட் தட். ஆமாம், அவங்க என்ன சொல்றாங்க, இல்ல நான் சொல்றேன் சரி தானே, சில விஷயங்கள் இருக்கும்போது நம்ம கன்சிடரேஷன் பண்றோம். மேடம் வாண்ட் டு, அவங்களுக்கு சில விஷயம் இருக்கு, அதை கன்சிடர் பண்றாங்க, இது சஜஷன் கொடுக்குறாங்க. ஆமா, அப்படிதானே? ஆமா, சஜஷன் இல்ல, ஒப்பீனியன், கருத்துக்கள். ஏன்னா சட்டப்படி எது சரி எது தவறு என்பதற்கான ஒரு கருத்துக்களை கேட்டிருக்காங்க. அதுக்கான கருத்து இப்ப சொல்லியிருக்காங்க. ஓகே, சரிங்களா? அவ்வளவுதான். இது வந்து தீர்ப்பு இல்லை. ஒன்று. அப்புறம் இரண்டாவது, அவர் சொன்ன கருத்துக்கள் எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னாக்க ஏற்கனவே சாசனத்திலே வெளிப்படையாக சொல்லப்பட்ட கருத்துக்கள். வெளிப்படையா இருக்கு. என்னன்னா, ஆர்டிகிள் 200 பொறுத்தவரையில் இவங்க ஆளுநருடைய அந்த மசோதா ஒப்பந்தம் பொறுத்தவரையில் அதில் ஏற்கனவே 3 விவரங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன. அதில் ஒன்று என்ன அப்படின்னா, மாநில சட்டமன்றத்திலே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு மசோதாவாக அனுப்புகிற போது ஆளுநர் ஒன்று அதற்கு உடனடியாக ஒப்புதல் வழங்கலாம். ஒன்று. ஆமாம். இரண்டாவது கவர்னர் மே வித்ஹோல்ட் அசென்ட் அதில் கொடுத்துருக்கு. ஒருவேளை ஒப்புதலை தராமல் நிறுத்தி வைக்கலாம், ஹோல்ட் பண்ணலாம், வித்ஹோல்ட் பண்ணலாம். மூன்றாவது, அடுத்து மூன்றாவதாக என்னன்னா, ஒருவேளை இது ஒட்டுமொத்த நாட்டினுடைய நலனுக்கு உட்பட்டது அப்படின்னு தோணுச்சுன்னா அவங்க வந்து மாண்புமிகு குடியரசுத் தலைவர்கிட்ட அவங்களுடைய கருத்துக்களை கேட்கலாம், ஒப்புதல் கேட்கலாம். ரெஃபரன்ஸ் டு தி பிரசிடென்ட். சரிங்களா? 3 தான் இருக்கு. 4வதாக ஒன்று இல்லைங்கன்னு மாண்புமிகு உச்சநீதிமன்றம் நீங்க சொல்லியிருக்கு. மொத்தம் தெளிவுபடுத்தி விட்டது. சரி, இதுலயே நிதி மசோதாவாக இருந்தபோது இதெல்லாம் இல்லை. நிதி மசோதா வந்து உடனடியாக கையெழுத்து அம்சம் தான். அது மணி பில்லிங் தனியாக வந்துடும். அது நாடாளுமன்றமாக இருந்தாலும் சட்டமன்றமாக இருந்தாலும் இதுதான் ஏதி. சரிங்களா? இதுல என்ன வருது அப்படின்னா, ஒன்று ஒப்புதல் அளிக்கிறோம், இன்னொன்று குடியரசுத் தலைவருக்கு அனுப்புகிறோம். இடையில வித் ஹோல்டிங் தி அசென்ட் இருக்குல்ல, அதை எத்தனை நாட்களுக்கு நிறுத்தலாம்? அசென்ட் அதாவது ஒப்புதல். இப்போ இந்த அசென்ட் கொடுக்கிறதுக்கு கால வரையறை எங்கேயும் நிர்ணயிக்கப்படவில்லை. மாண்புமிகு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு, நாங்கள் நிர்ணயிக்க முடியாது. ஏன்னா சட்டத்தில் என்ன இருக்கிறதோ அதைத்தான் மாண்புமிகு உச்சநீதிமன்றம் சொல்ல முடியுமே தவிர பொதுவாக புதிதாக எந்த ஒரு சட்டத்தையும் விட்டுவதற்கு மாண்புமிகு உச்சநீதிமன்றம் எப்பவுமே ஈடுபடாது. அதுவும் குறிப்பாக சாசனம் என்று வருகிற போது சாசனத்தில் இல்லை, காலவரையில் இல்லை. சாசனத்தில் இல்லாத ஒரு காலவரம்பை நாங்கள் நிர்ணயிக்க மாட்டோம் அப்படின்னு மாண்புமிகு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு, தெளிவுபடுத்திட்டாங்க. ஆமாம், இதுதான் ஆரம்பத்திலிருந்து 1949 நவம்பர் 26 எப்போ நம்ம கான்ஸ்டியூஷன் வந்ததோ அப்போதுலேருந்து இதே நிலை தான். இது மாறவே இல்லை. ஒரே ஒரு இடத்துல தான் மாறிச்சு. அது ஒரே ஒரு சமயத்தில் அது மாறிச்சு. சரிங்களா? அந்த நிர்பயா கேஸில் தான், இந்த டெல்லியில் நிர்பயா வழக்கு வந்து இல்லையா, ஒரு வந்து அந்த பாலியல் துன்பத்தில் வருகிற போது இது தொடர்பான நீங்கள் ஒரு வலுவான சட்டம் இயற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு
மாண்பு உச்சநீதிமன்றம் அப்போதான் முதல் முறையாக சுதந்திர இந்தியாவில் ஒரு இல்ல வலுவான சட்டங்கும் போது அந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் மாறாம தானே இருக்கும். இல்ல அது கான்ஸ்டிடியூஷன். நான் சொல்றது இந்த கிரிமினல் சட்டம் அது ஒரே ஒரு இப்படி ஒரு சட்டம் ஏற்றுங்கள் என்று சொன்னது அது ஒண்ணுதான். நம்முடைய ஹிஸ்டரியில அது ஒண்ணுதான். ஆக இப்போது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இதுல நாங்கள் கால நிர்ணயம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கூடவே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இது வந்து ஒரு பரிந்துரையாக தான் எடுத்துக்கொள்ள வேண்டும், ஒரு அறிவுரையாக தான் எடுத்துக்கொள்ள வேண்டும், இது வந்து ஒரு தீர்ப்பாக எடுத்துக்கொள்ள முடியாது. என்ன சொல்லியிருக்காங்கன்னா காலவரையறை இல்லை, ஆனாலும் இயன்றவரை ஒரு கால வரம்புக்குள் இந்த ஒன்று ஒப்புதல் தாருங்கள் இல்லை நிராகரியும். அது அப்படி அந்த தமிழ்ல என்ன சொல்றோம்னா உத்தரவிட முடியாது, அறிவுறுத்த முடியும், நியாயமான காலத்திற்குள் முடிவெடுங்கள் என்று கேட்டுக்கொள்ளத்தான் முடியும். அவ்வளவுதான் பண்ண முடியும். அவ்வளவுதானே ஆரம்பத்தில் நம்ம தான் சொல்லிட்டு வரோம். இதைத்தான் ஒரு பரிந்துரையாக இல்லாமல் ஏதோ இப்போ சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி ஒன்று இருக்கு நீங்க பாருங்க, ஆனால் அந்த கால வரையை நீங்கள் வந்து நீட்டிக்கொண்டே போகாதீர்கள், ஒரு குறிப்பிட்ட ரீசனபிள் டைம் லிமிட்டுக்குள்ள இது கொடுங்க. எல்லாமே இருக்கு. இது எல்லாமே ஏற்கனவே சாசனத்தில் வெளிப்படையாக இருப்பதை மாண்புமிகு உச்சநீதிமன்றம் இன்றைக்கு உறுதிப்படுத்தி இருக்கிறது. பாக்கி சார் சொல்லுங்க சார். சார் சொல்லிட்டாங்க. நண்பர் பாஸ்கரன் கிருஷ்ணமூர்த்தி சிறப்பாக பேசியிருக்காரு. அதில் சொன்னதில் ஒன்று கவனிக்கணும், அரசியலமைப்பு சட்டம் என்பது சாமானியனுக்கானது. அரசமைப்பு சட்டத்திலேயோ உச்சநீதிமன்றமோ உயர்நீதிமன்றமோ குறிப்பாக உச்சநீதிமன்றம் விவாதிக்கிற ஆராய்கிற எல்லாமே மக்களை நேரடியாகவோ மறைமுகமாகவோ தாக்கக்கூடியதாக இருக்குது. தாக்கம்னா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடியதாக இருக்குது. அந்த அடிப்படையில் பார்த்திங்கன்னா இன்றைக்கு விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட, அதாவது இன்றைக்கு உச்சநீதிமன்றம் எடுத்துக்கொண்டு முடிவுகளை சொல்லியிருக்கிற இதில் அழகாக சொன்னார் பாஸ்கர், அதில் எனக்கு 100 விழுக்காடு உடன்பாடு. இது வந்து ஏற்கனவே அளிக்கப்பட்ட ஜஸ்டிஸ் ஆர் மகாதேவன் மற்றும் இன்னொரு நீதிபதி கொண்ட அமர்வு பர்திவாலா கொண்டு வந்த அந்த பிறப்பித்த உத்தரவுக்கு மறுபரிசீலனை அல்ல, தெளிவாக சொல்லிட்டாங்க. 14 கேள்விகளை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அம்மையார் கொண்டு எழுப்பிய கேள்விகள், அது கூட விமர்சனம் மற்றது கேள்விகள், அதற்கான பதில்கள் கிளியர். 3 விஷயம் தெரியுது. ஒன்று, காலக்கெடு பிறப்பிக்க முடியாது. ஒன்று. ரெண்டாவது, இன்னொரு 14வது பாயிண்ட் மிக மிக முக்கியமான, மத்திய மாநில அரசுகள் உறவு தொடர்பான கேள்விக்கு குடியரசுத் தலைவர் கேட்டதுக்கு இது இரலவன், பொருத்தமற்றதுன்னு சொல்லியிருக்கோம். 3வது, ஆளுநருக்கு உண்டான அதிகாரமும் ஒரு தெளிவை நோக்கி நாம் நகர்வதற்கான அழகான பாதையை வகுத்து வழிகாட்டுதல். சார், இதில் ஒரு மிக முக்கியமானது நம்ம கவனிக்கணும். காலக்கெடுங்கிறது தான் இஷ்யூ நம்ம இன்னைக்கு இப்போ பெரும்பாலும் பேசப்படுது. ஒரு பில்லு அனுப்பிச்சிட்டாங்க, ஒரு சட்ட முன்வடிவு அனுப்பிட்டாங்க, நாடாளுமன்றமோ அல்லது சட்டப்பேரவைன்னு எடுத்துப்போம். அனுப்பின உடனே ஆளுநர் 3 விஷயங்கள் செய்யணும். ஒன்று, அதில் ஏதோ சந்தேகம் இருந்தால் திருப்பி அனுப்பலாம், ரீகன்சிடர் பண்ண சொல்லலாம், பரிந்துரை அல்லது அது ஓகே அப்படின்னு கையெழுத்து போட்டு அனுப்பிச்சிடலாம், ஆக்ட் ஆகிடும், அடுத்த நிமிஷத்தில் அது சட்டமாயிடும். அல்லது இன்னொரு குடியரசுத் தலைவருக்கு ஆய்வுக்கு அனுப்பலாம், அது குடியரசுடைய பரிசீலனைக்கு வேற காரணங்களாக கூட பாசிட்டிவாக கூட நான் சொல்கிறேன். நீங்கள் சொன்ன கருத்தை நான் அப்படியே பார்க்குறேன். நீங்கள் தீர்ப்பு வந்தவொடனே 200 ஆர்டிகிளில் the governor can also return the bill to legislation for reconsideration but must assent. நீங்க சொன்னது இல்லையா? ஆமா, ஒரு முடிச்சிரு. the but must assent if the bill is passed again. எஸ், அதை தான் நான் சொல்ல வரேன். அதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லி ஆகணும். யூபிஏ அரசாங்கம் மத்தியில் இருந்தபோது நண்பர் சந்திரசேகர் நினைவு இருக்கும். அப்போ இருந்தபோது மேதக குடியரசுத் தலைவராக இருந்தவர் அப்துல் கலாம் அவர் வெரி குட் இருந்தபோது ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் என்ற ஒரு பில் வந்தது. நான் அந்த பில்லை பற்றி டீட்டெயில் போக விரும்பல. அதில் குடியரசுத் அப்துல் கலாம் அவர்கள் சில கேள்விகளை எழுப்பி திருப்பி அனுப்பினார். அதே மத்திய அமைச்சரவைக்கு நாடாளுமன்றத்துக்கு அனுப்பிய போது அதில் எந்த விதமான மாற்றத்தையோ இவர் எழுப்பிய சந்தேகத்தையோ கிளியர் பண்ணாமல் அப்படியே பில்லை அனுப்பிச்சாங்க, நிறைவேற்றப்பட்டது. கரெக்டாக? இது குடியரசுத் தலைவருக்கு இருக்குது. சேம் திங் இஸ் வில் பி அப்ளைட் ஃபார் கவர்னர். ஒரு பில்லை கொண்டு வராங்க, கவர்னர் சில சந்தேகங்களை கேள்விகளை எழுப்பி பில்லை திருப்பி அனுப்புகிறாரு. அந்த மசோதாவை எந்த விதமான திருத்தம் செய்யாமலே திருப்பி அனுப்பிச்சாலும் நிறைவேற்ற வேண்டியது கடமை. இது அரசமைப்பு சட்டத்தில் இருக்கு. என்னன்னா இதில் ஒப்பீனியன் ஒன்று பாயிண்ட் இருக்குது. அதாவது இன் ஹிஸ் ஒப்பீனியன் என்ற ஒரு கிளாஸ் இருக்குது. இன் ஹிஸ் ஒப்பீனியன் என்பது மசோதாவில் இருக்கிற மெரிட்ஸை பற்றி அல்ல.
மெரிட்ஸை பற்றி உண்டு. அதில் நான் ஏற்கனவே சொன்ன சட்டப்பேரவைக்கோ நாடாளுமன்றத்துக்கோ திருப்பி அனுப்பலாம். ஆனால் அது மறுபடியும் பாஸ் பண்ணி அனுப்பிச்சாங்கன்னா வேறு வழியே கிடையாது, அடுத்த நிமிஷம் கையெழுத்து போட்டு மேலே அனுப்பிச்சிடும். இதெல்லாம் கிளியராக கொடுத்துருக்கு. எனக்கு ஒரே ஒரு கேள்வி, எனக்கு ஒரு யோசனையும் கூட. அதாவது ஒருவேளை இந்த காலக்கெடு நிர்ணயிக்க முடியாது, அதை பற்றி நான் சொல்ல முடியாது. ஆனால் ஒருவேளை அன்டியூ டிலே, தேவையற்ற காலதாமதம் ஏற்பட்டால் பரிந்துரைக்கலாம், சீக்கிரம் முடிங்கப்பா, இந்த வேலையை கொஞ்சம் முடியுங்க, ரொம்ப நேரம் காத்துட்ருக்கு, நாடாளுமன்றம் காத்துட்ருக்கு, சட்டப்பேரவை காத்துட்ருக்கு என்று அறிவுரை சொல்லலாம். உத்தரவு கூட போட முடியாது. உச்சநீதிமன்றம் அறிவுரை சொல்லியிருக்காங்க இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னு, இப்போ இந்த சிக்கல் தான் ஒரு பெரியது. நம்ம இந்திய அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கிய அண்ணல் அம்பேத்கர் தலைமையிலான குழு இருக்குல்ல, மிகப்பெரிய விஷனரிஸ் அவங்கெல்லாம். இந்த மாதிரி குழப்பங்கள் ஏற்படாது என்று நினைத்து நம்பி எதிர்கால தலைமுறையார் மீதான நம்பிக்கை நடிப்பில் பல விஷயங்களை கிரே ஏரியா என சொல்லப்படும் தெளிவற்ற விட்டு வச்சுருக்காங்க. எல்லாம் நல்ல ஆளுங்க, பின்னாடி வர்றவங்க நீங்களும் நான் நல்ல ஆளுங்கன்னு நினச்சிட்டு இருக்காங்க பாவம். ஆனால் இப்படியெல்லாம் குழப்பம் வருது. இப்போது என்னுடைய யோசனையாக என்ன சொல்கிறேன்னா, அரசமைப்பு சட்டத்தில் காலக்கெடு, அதாவது காலக்கெடு பற்றி குறிப்பிடாதனால இனிமேல் நாடாளுமன்றம் அரசமைப்பு சட்டத்தை திருத்தி ஆளுநர் இந்த வகையான ஒரே பில் எல்லாத்துக்கும் காமனாக 3 மாதத்துக்குள்ள முடிவெடுக்கணும், இல்லைன்னா அது ஒன்று காலாவதியாகும், இல்லை சட்டமாக நிறைவேறிடும். சில சம்பவங்களும் கூட தெரியும். ஆளுநர் கிடப்பில் போட்ட பில்லெல்லாம் நாங்களே உத்தரவு பிறப்பிக்கிறோன்னு சொன்ன நீதிமன்றம் நம்ம உச்சநீதிமன்றம் பண்ணியிருக்கோம். இந்த குழப்பங்களை தீர்ப்பதற்காக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நாடாளுமன்றம் அல்லது சட்டப்பேரவை நிறைவேற்றி கொண்டு அனுப்புகிற சட்ட மசோதா, சட்ட முன்வடிவை ஆளுநர் அல்லது குடியரசுத் தலைவர் இத்தனை மாதத்துக்குள்ளே, குடியரசுத் தலைவர் பற்றி சொல்ல முடியுமான்னு தெரியல, அது பெரிய பியாண்ட் ஆல் தீஸ் திங்ஸ். நான் என்ன சொல்கிறேன், ஆளுநர் 3 மாதம் 6 மாதத்துக்குள்ள இப்போ என்னன்னா முடிவெடுக்க ஆளுநர் behalf of the representative president of India. கரெக்ட் சார். ஆனால் சார் சொன்னாங்க எப்படி ரெண்டு வித்தியாசம் பார்க்க முடியுமா இல்லையா? இல்லை, பிரதிநிதி தான். ஆனால் ஆளுநருக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் சில தீர்ப்புகளுக்கு வருஷம் வந்திருக்க. இந்த குழப்பத்தை தீர்ப்பதற்காக நாடாளுமன்றம் ஒரு காலக்கெடுவை நிறைத்து அரசமைப்பு சட்டத்தின் 200வது பிரிவு இருக்குல்ல, அதில் ஒரு கிளாஸ் சேர்க்கலாம். ஒரு கிளாஸ் சேர்க்கலாம். பில்லு வந்துன்னா சட்டப்பேரவையோ நாடாளுமன்றமோ ஒரு மசோதாவை நிறைவேற்றி அனுப்பினால் இத்தனை நாளுக்குள்ள, இத்தனை மாதத்துக்குள்ள முடிவெடுத்துடுங்க சொல்லலாம். அதுக்கு ஒப்புதல் அளி அப்படின்லாம் சொல்ல வேண்டாம். அது தொடர்பாக ஒரு முடிவெடுத்து அறிவிச்சிடும். அமெண்ட்மெண்ட் அப்படின்னு ஒரு அமெண்ட்மெண்ட்டை கொண்டு வரலாம். இதை செய்ய வேண்டியது யாருன்னா குடியரசுத் தலைவரோ உச்சநீதிமன்றமோ உயர்நீதிமன்றமோ செய்ய முடியாது, நாடாளுமன்றம் செய்யலாம். ஏனென்றால் இந்திய ஜனநாயகத்தில் the sanctity is given to the people's representative, மக்கள் பிரதிநிதிகள் தேர்ந்தெடுக்கப்படுகிற நாடாளுமன்றத்துக்கும் சட்டப்பேரவைக்கும் ஒரு புனிதத்துவம் தரப்பட்டிருக்கிறது. அதனுடைய விளைவு தான் இன்றைக்கும் சொல்லியிருக்காங்க. இந்த 5 அமர்வுகள், 5 உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கவாய் தலைமையிலான 5 நீதியரசர்கள் எடுத்து தெளிவுபடுத்தியிருக்காங்க. திரு புதுமடம் ஹலீம் சொல்லுங்கள். அதாவது ஜனாதிபதி அவர்கள் கேட்ட 14 கேள்விக்கு தான் வந்து உச்சநீதிமன்றம் கருத்து சொல்லியிருக்காங்க. இது ஒரு தீர்ப்பல்ல. ஏற்கனவே 2 சகோதரர்கள் சொன்னதை நானும் வழிமொழிகிறேன், இது தீர்ப்பல்ல. இப்போ சகோதரர் பாக்கி ஒரு விஷயம் சொன்னார், அரசமைப்பு சட்டம் 200ஐ திருத்த வேண்டும். ஏன்னா இதில் வந்து சில காலக்கெடுவை வந்து ஆளுநருக்கு விதிக்கணும். நான் ஒன்று சொல்கிறேன், அவருடைய அந்த பார்வையை, அந்த கேள்வியை நான் மதிக்கிறேன், வரவேற்கிறேன். ஆனால் பாராளுமன்றத்தில் ஆளுநருக்கும் ஜனாதிபதிக்கும் இன்னும் கூடுதலாக அதிகாரம் கொடுக்க வேண்டும் என்கிற ஒரு டயலாக் தான் பார்லிமெண்ட்டில் நடந்தது. அதுதான் முக்கியமான. இதை தீர்த்த மாட்டாங்க. இப்போ 2025 ஏப்ரலில் 2 பேர் கொண்ட பெஞ்ச், உச்சநீதிமன்ற பெஞ்ச், நீதியரசர் JT பார்ட்டிவாலா, R மகாதேவன் அவர்கள் எப்படி தீர்ப்பு கொடுத்தாங்க, அது தீர்ப்பு. அவர் முக்கியமான சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, அதுவும் R மகாதேவன் சொன்னதுன்னு நினைக்கிறேன், ஒரு ஆளுநருடைய அதிகாரம் என்பது ஒரு அப்சல்யூட் வீட்டோ கிடையாது, ஒரு தன்னிச்சையான அதிகாரம் என்ற கருத்து அரசமைப்பில் இல்லை அப்படின்னு சொன்னார். அவருமே அப்பொழுதுமே அரசமைப்பு சட்டம் 200ஐ அவர் திருப்பி வலியுறுத்தினார். அது ஆளுநருக்கு இந்த 3 விஷயங்கள் மட்டும்தான் இருக்குது, அவருக்கென்று தனியான கருத்துக்கள் கிடையாது. ஒன்று மசோதாவை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அல்லது திருப்பி அனுப்ப வேண்டும், இல்லை என்றால் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பணும், கருத்து சொல்லலாம், அவருடைய கருத்தை சொல்லலாம். ஆனால் அவருக்கு தன்னிச்சையான ஒரு இது கிடையாது அப்படிங்கிறத சொன்னார். நான் என்ன சொல்ல வரேன்னா,
இப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பை சொன்னதுக்கு அப்புறம் தான் தமிழ்நாடு அரசில் 10 மசோதாக்கள் நிறைவேற்றப்பட்டன. 2022 அக்டோபர் 19 சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட 10 மசோதாக்கள், முக்கியமான மசோதாக்கள் எல்லாம் அப்படி கிடப்பில் இருந்தது. 2 வருஷத்துக்கு மேலே கிடப்பில் இருந்தது. அப்போ இப்படி ஒரு நீண்ட நெடிய கிடப்பில் இருந்ததன் காரணமாக தான் தமிழக அரசு உச்சநீதிமன்றம் போனாங்க. உச்சநீதிமன்ற நீதியரசர்கள் இந்த 10 மசோதாவையும் ஆளுநர் ஒப்புதல் இல்லாமலே சட்டமாக்குனாங்க. இது நடந்தது. இப்போ இந்த காலகட்டத்தில் ஜனாதிபதி அவர்கள் 14 கேள்வியை நீதிமன்றத்துக்கு கேட்டாங்க. அது முக்கியமானதாக நான் என்ன பார்க்குறேன்னா, அவர்கள் கேட்ட கேள்வியில் 12வது கேள்வி, பிரிவு 145(3) கீழ் 5 நீதிபதிகளை கொண்ட அமர்வு இந்த வழக்கை விசாரிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. சரி, ஓகே. இன்னொன்று கேட்டாங்க, கேள்வி நம்பர் 8ல், ஒரு ஆளுநர் ஒரு மசோதாவை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி அந்த மசோதாவை பரிசீலனை செய்வதற்கு குடியரசுத் தலைவர் உச்சநீதிமன்றத்திடம் ஆலோசனை பெற வேண்டுமா அப்படிங்கிற கேள்வி கேட்டாங்க. அதே மாதிரி நீதித்துறைக்கு உள்ள அதிகார பிரிவு 142 பயன்படுத்தி நீதித்துறை அல்லது ஆளுநருடைய அல்லது ஜனாதிபதியுடைய உத்தரவுகளை மறுபரிசீலனை செய்து மாற்ற முடியுமா, இப்படிலாம் கேள்வி கேட்டாங்க. இதெல்லாம் சரிதான். அப்போ இந்த கேள்விகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஜனாதிபதிக்கும் ஆளுநருக்கும் இருக்கின்ற அதிகாரத்தை நீதிமன்றம் கேள்வி கேட்டு விடுமோ? ஆனால் அதுக்கெல்லாம் இன்றைக்கி சொன்ன மாதிரி இந்த 5 பேர் கொண்ட பெஞ்ச் வந்து தெளிவாக பதில் சொல்லியிருக்காங்க. ஆனால் தெளிவுனா என்ன, இந்த இடத்துல வந்து ஒரு விஷயத்தை அவங்க தெளிவுபடுத்தியிருக்காங்க. ஆளுநருக்கும் ஜனாதிபதிக்கும் அந்த முடிவு செய்கின்ற அந்த காலகட்டத்தை நாங்கள் ஒன்றும் செய்ய முடியாது. ஏன்னா அரசமைப்பு சட்டத்தை மாற்றினாதான் அது பண்ண முடியும். தோழர் பாக்கி அழகாக சொன்னார், அரசமைப்பு சட்டத்தில் இப்படிப்பட்ட உயர்ந்த இடத்தில் இருப்பவர்கள் இப்படியெல்லாம் இதை மிஸ்யூஸ் பண்ண மாட்டாங்க, இதை யாரும் வந்து இது வரைக்கும் பண்ணலை, அது ஒரு அறம் சார்ந்த ஒரு பதவி, அப்படித்தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். 2017 பாஜக ஆட்சிக்கு அப்புறம் தானே இந்த நிலைமை. அதுக்கு முன்னாடி இது மாதிரியான ஒரு கேள்வி வரலை, இது மாதிரியான பெரிய சர்ச்சை வரலை, இதை ரொம்ப அளவுக்கு மோசமாக பயன்படுத்தலை உச்சநீதிமன்ற நீதியரசர். இப்பொழுதும் அதுக்கு முன்னாடி ஆர்டிகல் 356 பத்தி பெரிய சர்ச்சை வந்திருக்கு. இல்ல வரல இல்ல ஆர்டிகல் 356 இஸ் a part of our constitution. அத how to use எந்த மாதிரி manipulate ஆகணும்ங்கறதால அதுக்கு ஒரு பொம்மை கேஸ். ஆர்டிகல் 356 அந்த கேஸ் வந்து வர்சஸ் பொம்மை கேஸ்ல வந்து 94 அப்புறம் வந்து இன்னைக்கு ஏன் நீங்க வரலன்னு சொன்னதனால இப்போ வந்த மாதிரி அப்பவும் வந்துருக்கு. இல்ல அப்ப நான் சொல்றது சரியா சார்? இல்ல கரெக்ட். அப்ப வந்து இது போன்ற ஒரு உயர்ந்த பொறுப்பில் இருப்பவர்கள் வந்து இது மாதிரி எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு. அப்ப இப்ப முக்கியமா சொல்ல போனா இந்த ஒரு விஷயத்தை தெளிவா சொல்லிட்டாங்க. ஆர்டிகல் 200 என்ன சொல்லுதோ அதுதான் ஆளுநருக்கான அதிகாரம். அதுல மாற்று கருத்து கிடையாது. ஆளுநருக்கு ஒரு சுயமான ஒரு அரசியல் சிந்தனையோ அல்லது வந்து ஒரு சார்பு நிலையோ கூடாது. 3 விஷயத்தை தான் அவர் செய்யணும். அது தவிர தாண்டி எதுவும் செய்யக்கூடாது. கிட்டத்தட்ட போஸ்ட்மேன் வேலை தான் பண்ணணும் அப்படிங்கிறத அவங்க சொல்லியிருக்காங்க. அதுல மாற்று கருத்து இல்லை. அப்ப இதை வந்து இன்னைக்கு அப்சல்யூட் வீட்டோ இல்லைன்னு நீதியரசர் ஆர் மகாதேவன் எப்படி கோட் பண்ணாரோ அதையும் இன்னைக்கு செஞ்சிருக்காங்க. ஆனால் இது ஒரு தீர்ப்பல்ல. 5 பேர் கொண்ட பெஞ்ச் கொடுத்த வந்து தீர்ப்பல்ல, ஒரு கருத்து தான். நீதியரசர் அதாவது ஜனாதிபதி அவர்கள் 14 கேள்வி கேட்டிருக்காங்களா, அந்த கேள்விக்கான பதிலை 5 பேர் கொண்ட பெஞ்ச் கொடுத்துருக்காங்க. இப்போ இதுலேருந்து என்ன ஒரு விஷயம் நமக்கு புரியுதுன்னா, நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னா, அரசமைப்பு சட்டம் ரொம்ப தெளிவான ஒரு விஷயத்தை சொல்லுதுன்னா, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சி அதிகாரத்துக்குத்தான் பவர் இருக்கு, அதிகாரம் இருக்கு அப்படிங்கிறது இன்னைக்கு உச்சநீதிமன்றம் கருத்துக்களின் மூலமாக வலுவாக சொல்லியிருக்காங்க. இரண்டாவது, இன்னைக்கு வந்து பாரதிய ஜனதா கட்சி ஆளுநர்கள் மூலமாக இன்னைக்கு பாஜக ஆளாத மாநிலங்களில் அதை வந்து எப்படி வந்து ஒரு மிஸ்யூஸ் பண்றாங்கிறதுக்கு இன்னைக்கு நித்தியடி தான். நீங்க என்னதான் சொன்னாலும் அது ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட். மூன்றாவது, நீங்க வந்து எவ்வளவு காலத்தை தான் வச்சிருப்பீங்க? நீங்க வந்து ஒரு மசோதா வந்து ஆளுநருக்கு வருதுன்னா அதுக்கு நீங்க கால அவகாசம் இல்லதான், அதுக்காக நீங்க வருஷக்கணக்கில் வச்சிருப்பீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி. அப்படி நீங்கள் வைத்திருந்தால் நாங்கள் நீதிமன்றம் தலையிடுங்கிற அந்த விஷயத்தை சொல்லியிருக்காங்க. சில விஷயங்கள் இந்த மாதிரி பொதுவாக பாக்கி சார், ஆயுள் தண்டனைக்கான ஹேவ் யூ ஃபைண்ட் அவுட் வென் பீரியட் இவ்வளோ காலம் வைக்கணும் இருக்கா? 14 வருஷம் இருக்கு. இல்ல அப்ப அதுக்கு சொல்லல. இப்போ இவ்வளோ காலம் அந்த கால லிமிட்னு சொன்னோம் சொல்றேன் பாக்கி சார். இல்ல இப்ப நம்ம கருணை மண்ணெல்லாம் வந்துருது. அந்த மாதிரி ஒரு லிமிட்டட் கிடையாது. நீங்க வந்து இப்ப பவுண்டரி கிடையாது. நீதிமன்றத்துக்கான அந்த இதை கேட்குறீங்க. நான் வந்து என்ன சொல்றேன்னா, பொதுவாக புரியல, நீ கேட்ட கேள்வி சரிதான். ஆனால்
இப்போ கவாய் தலைமையிலான இந்த 5 பேர் கொண்ட பெஞ்சு கொடுத்த அந்த கருத்து என்பது ஆளுநருக்கும் ஜனாதிபதிக்கும் அதை தீர்மானிக்கிறதுல ஒரு கெடு கொடுக்கலாம், ஆனால் அதை முடிவு அவங்க பண்ண முடியாது. அது நியாயம்தான். இப்போ ஒரு குறிப்பிட்ட காலம் வைத்திருந்தால், அதை தாண்டி வைத்திருந்தால் நீதிமன்றம் தலையிடலாம். இப்போ வந்து செக்ஷன் 142 பயன்படுத்த முடியும். ஏன்னா பல்வேறு காலகட்டங்களில் எனக்கு தெரிஞ்சு 20க்கும் மேற்பட்ட கேஸுகளில் உச்சநீதிமன்றம் அவர்களுக்கு இருக்கின்ற அந்த அதிகாரத்தை பயன்படுத்தியிருக்காங்க. இப்போ நீட் விஷயத்தில் பயன்படுத்தியிருக்காங்க, பாபர் மசூதி இடிப்பில் பயன்படுத்தியிருக்காங்க, இப்போ ஆளுநர் விஷயத்தில் இப்போ வந்து நம்ம தமிழ்நாடு அரசு தொடர்ந்த வழக்கில் பயன்படுத்தியிருக்காங்க. அப்போ இந்த கேள்வி தான் அவங்களை இன்னைக்கு வந்து இந்த 14 கேள்வி கேட்க வச்சிருக்கு. முன்னாள் துணை ஜனாதிபதி தங்கர் சொன்னார்ல, அவர் இப்போ இல்லை, அவர் எங்கே இருக்காருன்னு தெரியல. ஆனால் அவர் சொன்னார், இல்லை சொல்லி முடிச்சுக்கிறேன், ஏன் பதறீங்க? அதாவது இல்லை ஒருவேளை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அதாவது எப்படின்னா, இது இந்த அரசமைப்பு சட்டம் 142 உச்சநீதிமன்றம் ஒரு ஏவுகணை போல் பயன்படுத்துது அப்படிங்கிறத சொன்னார். இது வந்து மக்களாட்சி தத்துவத்துக்கு எதிரானது அப்படிங்கலாம் சொன்னாங்க. அப்போ அந்த கருத்துக்கள்லாம் வந்துச்சு. இப்போ இன்னைக்கு அதை ஜனாதிபதி அவர்கள் கேட்ட கேள்வியிலும் அது இருக்கு முக்கியமா. சரி, நீங்க சொன்ன மாதிரி முதற்கட்ட கருத்தில் ஹலீம் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது ஒரு வேர்டிக்டோ எதுவுமே இல்லை, என்ன இருக்கோ அதை அப்படியே ஒப்பித்திருக்கிறார். அவ்வளவுதான். டு பி கன்வே டு த பீப்புள் ஆஃப் இந்தியா. காங்கிரஸ் கட்சியின் செய்தி தொடர்பாளர் திரு சந்திரசேகர், இன்றைக்கு அதாவது சுதந்திரம் அடைந்து 75 ஆண்டுகளில் 15 முறை இது மாதிரி ஜனாதிபதி வந்து ரெஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க. உச்சநீதிமன்றத்தில் இது வரைக்கும் ரெஃபரன்ஸ் கேட்டு அதுக்கான பதில்கள் வாங்கப்பட்டிருக்கிறது. 16வது முறை முடிந்திருக்கு. ஆமாம், அது ரெஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க. சில முறை அது தீர்ப்பாகவும் கொடுத்துருக்காங்க. நான் அது பார்த்ததில் டேட்டாவில் சில இதில் தீர்ப்பாகவுமே கொடுத்துருக்காங்க. இந்த ரெஃபரன்ஸ் கேட்டதையே தீர்ப்பாக கொடுத்துருக்காங்க. இந்த முறை கொடுத்தது வந்து நாங்கள் ஏற்கனவே கொடுத்த இதில் எதுலேயுமே தலையிட மாட்டோம், இது வந்து ஜஸ்ட் ரெஃபரன்ஸ் தான், நாங்கள் கொடுத்தது வந்து கருத்து தான் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. சஜஷன் கூட கிடையாது, கருத்து தான். ஒப்பீனியன், சஜஷன், கருத்து அப்படி தான் சொல்லணும் இல்லையா? அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இதில் இது எதற்காக இந்த முறை வந்ததற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், பல முறை வந்து பல விஷயங்களுக்காக வந்திருக்கு அந்த ரெஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க. இந்த முறை கேட்டது தமிழ்நாடு. எதுக்காக நம்ம இங்கே உட்காந்து பேசுகிறோம்னா, தமிழ்நாடு சென்ட்ரிக்காக தான் அந்த இன்றைக்கு உச்சநீதிமன்றம் இந்த கருத்துக்களை சொல்லியிருக்கிறதுன்னு நான் பார்க்குறேன். ஏனென்றால் தமிழ்நாடு கவர்னர் தான் இந்த விஷயத்துக்கான மூல காரணமாக இருந்தவர் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதில் 2 செய்திகள், அதாவது சாமானியனுக்கு தான் சட்டம் அப்படின்றது தான் அரசியல் சட்டம். நம்ம ஐயா எல்லாருமே சொல்கிறது தான், எல்லோருமே பேசப்படுகிறது. உச்சநீதிமன்றத்திலிருந்து எல்லாமே சொல்வது சாமானியனுக்கு தான் முதல்ல ப்ரிஃபரன்ஸ். அரசியல் சட்டம் வந்து எல்லோருக்குமானது, ஆனால் சாமானியனுக்கு தான் அந்த அரசியல் சட்டம் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனால் அரசியல் சட்டத்தை எழுதிய அல்லது சப்மிட் பண்ண பொழுது அம்பேத்கர் தலைமையிலான குழு சப்மிட் பண்ணுறாங்க, ராஜேந்திர பிரசாத்தை கொடுக்குறப்ப அம்பேத்கர் பேசின உரையில் ஒரே ஒரு விஷயம் அவர் சொல்கிறாரு, நம்ம வந்து அரசியல் சட்டம் உலகத்திலேயே இல்லாத அளவிற்கு மிகச்சிறப்பு வாய்ந்த சட்டம். ஏனென்றால் எதையுமே ரெஃபர் பண்ணல இவங்க. அரசியல் சட்டம் வந்து நம்ம ஏற்கனவே ஆங்கிலேயர் இருந்த சட்டத்தை அப்படியே காப்பி பண்ணல, இவங்க புதிதாகவே ரீரைட் பண்ணியிருக்காங்க. நம்ம அரசியல் சட்டம் என்பது புதிதாகவே ரீரைட் பண்ணது. அதனுடைய ஃபார்மேட் இருக்கலாம் மேபி, ஆனால் அதாவது அது உலகத்தின் பல நாடுகளை கொண்டிருக்கக்கூடிய இருக்கு. ஆனாலும் எல்லாத்திலும் இருந்து மிகச்சிறப்பு வாய்ந்த ஒரு அரசியல் சட்டம் நம்மளோடது நிறைய விஷயம். அதான் சொல்றேன், அந்த மாதிரி விஷயங்களை நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கோம். நம்ம நாட்டிற்கு தகுந்த மாதிரி அந்த மாற்றி ஃபுல்லாவே எழுதியிருக்காங்க. அப்போ எழுதினப்ப அவர் அம்பேத்கர் சொல்றாரு, நம்ம அரசியல் சட்டம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது, ஒரு யூனிக் அப்படின்றாரு. யூனிக்காக உள்ளது, எல்லாவற்றிலும் இருந்து வேறுபட்டது, சிறப்பாக உள்ளது. ஆனால் எவ்வளவுதான் சிறப்பான அரசியல் சட்டமாக இருந்தாலும் அதனை பயன்படுத்துபவர் பிற்காலத்தில் எப்படி இருக்கிறார்கள் என்பதை பொறுத்து தான் அதனுடைய செயல்பாடு இருக்கும்னு சொல்றார். வெரி குட், வெரி குட். அதுதான் இப்பொழுது உள்ள அரசியலை நான் பொருத்தி பார்க்கிறேன். முன்னாலே கணிச்சிருக்காரு. அதை அதற்கு தான் நீங்க கிரே ஏரியான்னு சொல்றீங்கல்ல, அது கிரே ஏரியா கிடையாது. அது வந்து ஒரு இம்யூனிட்டி. நீங்க வந்து கவர்னர், ஜனாதிபதி இவர்களெல்லாம் மதிக்கப்படக்கூடியவர்கள், அவர்களுக்கென்று சில இம்யூனிட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த அரசியல் சட்டத்தில் அந்த காலக்கெடுன்னு சொல்றோம்ல, கண்ணியம், அது விதிக்காத காரணமே என்னன்னா, அவர்களுடைய ஒரு கண்ணியம் மிகுந்தவர்கள் தான் அந்த கவர்னராக இருப்பாங்க, கண்ணியம் மிகுந்தவர்கள் தான் ஜனாதிபதியாக வருவாங்க, அவங்க ஒரு அரசியல் சார்பாக செயல்பட மாட்டாங்க அப்படிங்கிறத வச்சு தான் அந்த இதை எழுதியிருக்காரு. ஆனால் என்ன நடக்குது, அவர்கள் அரசியல் சார்பாக வரும்பொழுது இந்த பிரச்சனைகள் வரும். ஏனென்றால் அரசியல் சட்டம் 200 பற்றி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். 200ல் இந்த 3 வாய்ப்புன்னு சொல்கிறோம். ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன போய் உச்சநீதிமன்றத்தில் வாதாடுது, 4th ஆப்ஷனும் இருக்கு அவருக்கு அப்படின்னு. இதே கவர்னர் ரவி என்ன சொன்னார், நான் வந்து இதை வந்து வித்ஹோல்டு பண்ணாலே அது தட் இஸ் டெட் அப்படின்னார், அது வந்து இறந்ததாக கருதப்படும் சொன்னார். எப்படி முடியும்? இன்றைக்கு அதற்கு
ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறதா இல்லைன்ட்டாங்க இன்றைக்கு. அது அப்படி கிடையாது. நீ அந்த 3 வாய்ப்பு தான் உனக்கு இருப்பது, உங்களுக்கு இருப்பது 3 வாய்ப்புகள் தான், 4வது வாய்ப்பு கிடையாது அப்படிங்கிறத தெளிவாக்கி இருக்கு இன்றைக்கு. அதை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு உச்சநீதிமன்றம் வந்து தெளிவாக்கி இருக்கு. ஏற்கனவே கொடுத்தது பார்த்தீங்கன்னா 5 மெம்பர் பெஞ்சு 9 மெம்பர் பெஞ்சு வரைக்கும் கொடுத்துருக்காங்க. அந்த ரெஃபரன்ஸ்லாம் ஜனாதிபதி ரெஃபரன்ஸில் 9 மெம்பர் பெஞ்ச் எல்லாம் கூட ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கு 5 மெம்பர் பெஞ்ச் கொடுத்துருக்காங்க. இது ரெவ்யூ கூட போகலாம் அல்லது வேறு ஏதாவது நடக்கலாம் மேபி. ஆனால் இதில் அரசியல் சட்டம் சொன்னதை அப்படியே எடுத்து சொல்லியிருக்காங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நீங்கள் அரசியல் சட்டப்படி எல்லோரும் அவரவர்களுக்கு கொடுத்த டிஃபைன் பண்ணிங்கன்னா, எதுவும் பண்ணிங்கன்னா எந்த விதமான மாற்று கருத்தோ அல்லது பிரச்சனைகளோ வராதுங்கிறது தான் இந்த முடிவிலிருந்து தெரிஞ்சு கொள்ள வேண்டியது. இதில் நீங்கள் அதில் மாநில அரசுக்கு இன்றைக்கு தமிழக அரசை பொறுத்த வரைக்கும் இது அவங்க தான் இதில் அப்பீல் போனதோ அல்லது கவர்னரை பற்றி இது பண்ணதோ அவங்களுக்குள்ள ஒரு நல்ல அம்சமோ அல்லது இந்த மாநில அரசுக்கு மட்டும் கிடையாது, எல்லா மாநில அரசுகளுடைய உரிமைகளும் ஒன்று காக்கப்பட்டிருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். என்னென்னா நீங்கள் ஒரு இன்டெஃபினட்டாக நீங்கள் ஒரு அரசியல் சட்டத்தை நீங்கள் நிறைவேற்றி அமைக்க அனுப்பப்படுகின்ற மசோதாக்களை இன்டெஃபினட்டாக நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா எங்களை அணுகலாம், எங்களை அணுகும் பொழுது நாங்கள் அதற்கு தீர்வு சொல்லுவோன்றாங்க. ஒன்று அது வந்து இன்னைக்கு வழங்கினதுல ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். அதுல நீங்க குறிப்பிட்ட காலத்திற்குள்ள முடிவெடுங்க, அப்படி முடிவெடுக்காமல் இருந்தால் எங்களை அணுகுங்கள்ன்றாங்க. அது கரெக்ட். அணுகும் பொழுது நீதிமன்றத்தை அணுகும் பொழுது அவர்களுக்கும் அரசியல் சட்டத்துல ஒன்று கொடுத்திருக்காங்க. அவங்களும் உச்சநீதிமன்றமும் அரசியல் சட்டப்படி அந்த 142 யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு இதுவும் வச்சிருக்காங்க. கடைசி, அதாவது சாமானிய மக்களின் கடைசி நம்பிக்கை நீதிமன்றம்னு சொல்றோம். ரைட். நீங்க சாமானிய மக்களுக்காக அரசியல் சட்டம்னு சொல்றோம். அந்த அரசியல் சட்டம் மீறும் பொழுது அந்த உச்சநீதிமன்றம் ரெமெடி கொடுக்குது. ஆனா இது மாதிரி நீ வரும்போது இந்த கவாயினுடைய இந்த தீர்ப்பை சுட்டி காட்டுவாங்க. கண்டிப்பா இது வேண்டும் இன்டெஃபினிட்லி சொல்றீங்க இல்லையா, கால வரையற்ற பெண்டிங் இருக்கும்போது அணுவாங்க. ஆனால் எனக்கு என்னவென்று சொன்னால் அவர்கள் சொன்னதிலிருந்து ஒரே ஒரு ரெஃபரன்ஸ் என்னன்னா, நீங்க கால வரையற்ற இன்டெஃபினிட்ன்றதுல அந்த காலம் என்ன தெரியல. நீங்க எவ்வளவு ஒரு வருஷம் கழிச்சு வெயிட் பண்ண பிறகு பண்றது. ஏன்னா சில சமயங்கள்ல ஒரு மசோதா என்பது வந்து 3 மாதத்துல அமலானாதான் அந்த மசோதாவுக்கான உண்மையான காரண காரியமே செயல்பாட்டுக்கு வரும். அதுதான் குழப்பம். நீங்க அது 1 வருடம் 2 வருடம் வச்சிருந்து நல்ல விஷயம் அழகா 2-3 வருடங்கள் வைத்திருந்த பிறகு நீங்க கோர்ட்டுக்கு போனீங்கன்னா அந்த மசோதாவுக்கான சாராம்சமே அடிபட்டு போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. காலம் என்னங்கிறது தெரியல. அதுல என்ன விஷயம்னா, நீங்க எதனால இன்டெஃபினிட்னு சொல்றோம்னா, இன்றைக்கு துணைவேந்தர்கள் நியமனம், அதுதான் இன்றைக்கு பிரச்சனையான. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்துக்கிறேன், அது என்னன்னா கல்வி சார்ந்தது. இன்றைக்கு பல பல்கலைக்கழகங்கள்ல வந்து பட்டமளிப்பு விழாவே நடக்காம இருக்கு. காரணம் என்னன்னா, இந்த கவர்னருடைய பிரச்சனை, இந்த துணைவேந்தர்கள் நியமனம் பிரச்சனை, கவர்னர் வந்து அசன்ட் கொடுக்காத பிரச்சனை, இதுதான் இந்த பிரச்சனையா இருந்தது. அந்த பிரச்சனைகள் எல்லாம் சரி செய்ய வேண்டும் என்று சொன்னால் கடைசி நம்பிக்கையான உச்சநீதிமன்றமும் தலையிடும் என்பது வந்து ஒரு மாநில அரசுக்கான உரிமை பாதுகாக்கப்பட்டிருக்கிறதா நான் நினைக்கிறேன். பாஸ்கர் கிருஷ்ணமூர்த்தி, இந்த சட்டப்பிரிவை நம்ம படிக்கிறோம். இந்த பிரச்சனை தீர்ப்பு வந்தோடனே அதில் ஒரு பாயிண்ட், முதல்ல இம்ப்ளிகேஷன், அதை நான் உங்களுக்கு வாசிச்சு சொல்லிடுறேன். ஹிஸ்டோரிக்கலி தேர் வாஸ் நோ டைம் லைன் ஃபார் த கவர்னர் டு ஆக்ட். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது, which lead to indefinite delays in some cases and result is legal and political, the conflicts between the governor and government. That may be a political matter. அதுக்கப்புறம் என்ன இம்ப்ளிகேஷன் இருக்குன்னா ஒன்றும் இல்லை, இதுதான் போட்டிருக்கு, இப்படி சொல்லிட்டாங்க, இது இருக்கலாம், இருக்கும், என்ன ரீசன் ஒன்றும் தெரியல. அதுக்கப்புறம் சொல்யூஷன் இல்லை. எனக்கு 200 இப்படி தான் இருக்கு. ஆமாம், இது முதல்ல ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுப்போம். உச்சநீதிமன்றம் இதற்கெல்லாம் தீர்வு சொல்ல முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கணும். சாசனத்தில் இருந்தால் தான் சொல்ல முடியும். சாசனத்தில் இல்லாத ஒன்றே உச்சநீதிமன்றம் சொல்லாது, உச்சநீதிமன்றம் சொல்லலை. ஏன் சொல்லலை அப்படின்னா, ஏன்னா சாசனத்தில் இருந்து தான் அது விடை வரணும், சாசனத்தில் அது விடை இல்லை. அப்புறம் ஒரு சில விஷயங்கள் தெளிவுபடுத்திடலாம். என்னென்னா, பல சமயம் நம்ம பார்க்குறோம், பின்னால் வரக்கூடியவர்கள் இன்னும் பொறுப்புடன் நடந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்த்து இப்படிலாம் விட்டுருக்காங்கன்னு சொல்கிறோம் இல்லையா, அது ஓரளவுக்கு தான் சரி. அதை விட மிக முக்கியமான நல்லா தெரிஞ்சுக்கணும், பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் ஒரு கமிட்டிக்கு தலைவராக இருந்தாங்கல்ல, அந்த கமிட்டியோட பேரே வந்து டிராஃப்டிங் கமிட்டி தான், வரைவு குழு தான். அவங்க சப்மிட் பண்ண வந்து ஒரு டிராஃப்ட் தான் சப்மிட் பண்ணாங்க. வெரி குட். சரிங்களா? இது முக்கியமான ஒரு விஷயம் மக்களுக்கெல்லாம் புரிந்து கொள்ள வேண்டியது. 1947 நமக்கு சுதந்திரம் கிடைத்தது. 1949 நவம்பர் 26 அன்றைக்கு சாசனத்தில் கான்ஸ்டியூஷன் அசம்பிளியில் ஏற்றுக்கிட்டாங்க. 1950 ஜனவரி 26 முழுமையாக அமலுக்கு வந்தது. அதுதான் குடியரசு நாள். அப்புறம் 2 ஆண்டுகள் கழித்து தான் முதல் பொது தேர்தல் நடக்கிறது.
1952 53 தான் முதல் பருவத்தில், 52 தான் முதல் நாடாளுமன்றமே வருகிறது. ஆமாம். அதனால தான் பல விஷயங்கள் என்ன பண்ணாங்கன்னா, இதை நாடாளுமன்றம் முடிவு செய்யட்டும், மக்களவை முடிவு செய்யட்டுங்கிறனால பல விஷயங்களை அவங்க வந்து எடுத்துக்கல. குடியரசே 52க்கு பிறகு தானே. ஆமாம். அப்புறம் தான் ஆக்ஷனே வருது. தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களாட்சி அப்போ தான் வருகிறது. ஆனால் இதுக்கு முன்னாதாக இது நடந்ததுனால தான் இவங்க என்ன பண்ணாங்க, பல இடங்களில் இதை பற்றி விவாதிச்சாங்க. டிராஃப்டிங் கமிட்டியில் இருந்தபோதும் சரி, கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வருகிற போது பல விஷயம் விவாதிக்கிற போது அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, நாடாளுமன்றம் முடிவு செய்யட்டும், இப்போதைக்கு நாங்கள் ஒரு வரைவு அறிக்கையை தந்துவிட்டோம், இதை அடிப்படையாக வைத்து நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள், தீர்மானித்துக் கொள்ளுங்கள் வருகிறது. ஆனால் அந்த அதில் சொல்லக்கூடிய அந்த அடிப்படை கட்டுமானத்தை மாற்ற முடியாதுங்கிறது தான் கேசவானந்த பாரதி வழக்கு 1971. ஆமாம், டாக்டர் ஆஃப் பேசிக் கேசவானந்த பாரதி வழக்கில் நிறைய இருக்கு. ஆமாம், 1971 அது பண்ணாங்க. சரிங்களா? அதுக்கு அப்புறம் தான் 1976 42 அமெண்ட்மெண்ட்டில் ஏராளமான மாற்றங்கள் கொண்டு வந்தாங்க. அதில் ஏற்றுக்கொள்ள முடியாததெல்லாம் நிறைய இருந்தது. அப்புறம் போயிடுவோம். இப்போதைக்கு நமக்கு என்ன வேணும், இந்த ஒரு விஷயத்தில் சில இடங்களில் நம்ம வந்து ரொம்ப தெளிவாக இருந்தாகணும். என்ன அப்படின்னா, லெஜிஸ்லேட்டிவ் பவருங்கிறது வேறு, எக்ஸிக்யூட்டிவ் பவருங்கிறது வேறு. நான் சாசனத்தில் இருக்கிறது மட்டும் சொல்கிறேன். வெரி குட். சாசனம் தெள்ளத் தெளிவாக வெளிப்படையாக அப்பட்டமாக சொல்கிறது, தி எக்ஸிக்யூட்டிவ் பவர்ஸ் ஆஃப் தி ஸ்டேட் ஷால் வெஸ்ட் வித் தி பிரசிடென்ட் வித் தி கவர்னர் அப்படின்னு ஓப்பனாக சொல்லுது. மாற்றமெல்லாம் இல்லை. ஏன் வந்து இதில் உச்சநீதிமன்றம் எது சொல்லலைன்னா, அது காரணம் என்ன அப்படின்னா, நேரடியாக ஒரு மாநிலத்தின் நிர்வாக அதிகாரம் முழுவதும் ஆளுநர் வசம் இருக்கும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லுது, தெள்ள தெளிவாக சொல்லுது. நீங்கள் தான் பதில் சொல்லணும். தி எக்ஸிக்யூட்டிவ் பவர் ஆஃப் தி ஸ்டேட் ஷால் வெஸ்ட் வித் தி பிரசிடென்ட். அதை நீங்கள் மாற்றாமல் நீங்கள் எதுவும் பண்ண முடியாது. ஐ ஹேவ் சம் ஒரு நதிங். இல்லை நான் சொல்லிடுறேன். இல்லை ஒரு நிமிஷம். இப்படி தான் மிஸ்டர் பாஸ்கர், Mr. Bhaskar, let me know something. I'm asking you. I have some confabulation about it too. Execution power na எப்படி? அதுதான் இப்போ பாருங்களேன். Give an account of execution. ஏன்னா இது ஒவ்வொரு இடத்துல நம்ம சொல்லியிருக்கோம், எக்ஸிக்யூட்டிவ் பவருங்கிறது நிர்வாக அதிகாரம், சட்டம் இயற்றும் அதிகாரம் வந்து லெஜிஸ்லேஷன் இருக்கு. இப்போ வந்து நீங்கள் திருப்பி அனுப்புவது சட்டம் தொடர்பான மசோதாவா, நிர்வாகம் தொடர்பான மசோதாவா அப்படிங்கிறத பார்க்கணும். சரிங்களா? நான் வந்து பியூர்லி சாசனத்தில் இருக்கிறது மட்டும்தான் சொல்கிறேன். ஏன் மாண்பு உச்சநீதிமன்றம் கருத்து தெரிவிக்கல அப்படின்னா, இது வந்து ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர் இருக்க போதா இல்லை ஒரு லெஜிஸ்லேஷனாக இருக்க போதா அப்படின்னா, லெஜிஸ்லேஷனாக இருக்கும்போது அதில் கவர்னரோட பார்ட் ரொம்ப கம்மி. நீங்கள் சட்டம் ஏற்றி அனுப்புகிறீர்கள், அந்த சட்டத்தை அவங்க நிறுத்தி வச்சுருக்காங்க அப்படின்னா அது வந்து அது எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டராக மாறாது. இது நிர்வாகம் தொடர்பான ஒரு விஷயத்தை இப்போ நம்முடைய நண்பர் சொன்னார் இல்லையா, அந்த துணைவேந்தர் நியமனம், இதெல்லாம் எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டரில் வருது. அப்போது அந்த கான்ஃப்ளிக்ட் வருது. ஆனால் சாசனத்தில் அதை பற்றி எதுவும் சொல்லலை. நான் சொல்கிறது சாசனத்தை தான் வாசிச்சுட்டு அதான். ஏன்னா உச்சநீதிமன்றம் ஏன் அதில் வந்து எந்த ஒரு கமிட்மெண்ட்டுக்கும் வரல அப்படின்னா, ஏன்னா நீங்கள் சாசனத்தில் மாற்றம் கொண்டு வந்தால் ஒழிய உச்சநீதிமன்றம் எதுவும் பண்ண முடியாது. இருங்க வரேன், அதை தான் சொல்ல வரேன். உங்கள்கிட்ட வரேன் சார். என்ன சொல்ல வந்தீங்க? இந்த எக்ஸிக்யூட்டிவ் பவர் அப்படின்னா பவர் டு எக்ஸிக்யூட். நீங்கள் என்ன பண்ணாலும் சரி, பிரசிடென்ட் கையெழுத்து போட்டு தான் உத்தரவுகள் பிறப்பிக்கப்படும், குடியரசுத் தலைவர் கையெழுத்து போட்டு தான் உத்தரவு. எனக்கு தெளிவு வந்துருச்சு. அது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், இந்த ஆஃபீஸ் ஆஃப் ப்ராஃபிட் பில்லு வந்ததில்ல, அது நிர்வாக மசோதாவா அல்ல சட்ட மசோதாவா? நிர்வாகம் தொடர்பான மசோதா. அதையே குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் கேள்விகளை எழுப்பி அரசுக்கு அனுப்பினார், நாடாளுமன்றத்துக்கு. மறுபடியும் நான் ஒரே ஒரு கேள்வி தான் உங்களுக்கு கேட்குறேன். எனக்கு சந்தேகம், சாமானிய மக்களுக்கு இருக்க சந்தேகம். எனக்கு பல கேள்விகள். கேளுங்க. எக்ஸிக்யூட்டிவ் பவரை பற்றி பேசுறீங்க. ஒரு ஜனாதிபதி கையெழுத்து போட்டால் தான் சட்டமாகும். ஆமாம். ஆளுநர் கையெழுத்து போட்டால் தான் சட்டமாகும். இல்லை அதான் சொல்கிறேன், சட்டமாகும். தன்னிச்சையாக ஜனாதிபதி கையெழுத்து போட முடியுமா? தன்னிச்சையாக ஆளுநர் ஒரு விஷயத்தை முடிவெடுத்து கையெழுத்து போட முடியுமா? அப்படி போட முடியாது. மாற்று கருத்து என்ன அர்த்தம்? ஆளுநருக்கான அதிகாரத்தை பத்தி பேசுறீங்க, ஜனாதிபதிக்கான அதிகாரத்தை பத்தி பேசுறீங்க. முடிவெடுக்க முடியாது. இல்ல, நான் ஒரு பாயிண்ட முடிக்கல. அதாவது அப்துல் கலாம் அவர்கள் அந்த குறிப்பிட்ட மசோதாவை திருப்பி அனுப்பினார். அவருக்கு தனிப்பட்ட அப்துல் கலாம் என்ற குடியரசுத் தலைவர் மாண்புமிகு அப்துல் கலாம் ஐயா அவர்களுக்கு அதில் விருப்பமில்லை என்ற கருத்து பதிவாக வரலாற்றில். ஆனால் அது நாடாளுமன்றம் நிறைவேற்றி திருப்பி அமைச்சா வேறு வழி கிடையாது. அரசமைப்பு சட்டப்படி அதை சட்டமாக்க விட அதில் கையெழுத்து போட்டவர் அவர் தான். அது கையெழுத்து போட்டார் என்பதற்காக அது அவருடைய கருத்து அல்ல. நம்ம எடுத்துக்கலாம். இந்த நேற்று இன்றைய தினம் இன்றைய பிறப்பித்த அப்சர்வேஷனில் கூட, அப்சர்வேஷன் சொல்லாமல் ஒப்பீனியன் சொல்லாமல், அதில் இன் இஸ் ஒப்பீனியன், ஆளுநரின் ஒப்பீனியன் ஒன்று இருக்கு. அந்த ஒப்பீனியன் எதுனா அந்த மெரிட்ஸை பற்றி இல்லை. ஒரு பில்லு கொண்டு வரும்போது அதன் உள்ளடக்கத்தை பற்றியதில்லை. 3 முடிவு எடுக்கலாம். இப்போ சார் ஒரு சுவையாக சொல்லப்போனால்,
சுயாதம் சொல்கிறதுக்காக விரும்புகிறேன். நீங்கள் எனக்கு ஸ்வீட் பாக்ஸ் கொடுக்குறீங்க, நான் டயபெட்டிக், ஒன்று வேணாம் சுஃபியா, இதை நீங்கள் வச்சுக்க, புக் ஏதாவது கொடுங்க வாங்கிக்கிறேன் அப்படின்லாம். இது ரிட்டர்ன் பண்ணுறது, அசம்பிளிக்கு ரிட்டர்ன் பண்ணுறது. நீங்கள் கொடுத்ததை நம்ம நண்பர்கள்லாம் குடியரசுத் தலைவர்கள் மாதிரி அவங்களுக்கு நான் பகிர்ந்து கொடுக்கலாம். அல்லது சரி பரவாயில்ல சுஃபியான் அன்போடு கொடுத்தார், நம்ம சாப்பிட்லாம் அப்படின்னு நம்ம சாப்பிட்லாம். இந்த 3 வேலையை தான் ஆளுநர் செய்ய முடியும். அதாவது ஒன்று பில்லை ஏற்றுக்கலாம், கையெழுத்து போட்டு ஒப்புதல் அளிக்கலாம், திரும்பி கொடுக்கலாம், அல்லது குடியரசுத் தலைவருக்கு அனுப்பலாம். இதே தான். இதில் இவருக்கென்று ஒப்பீனியன் உண்டா இல்லையா, உண்டு என்கிறது ஒன்று. என்ன ஒன்றுனா, இவருக்கு உத்தரவை உச்சநீதிமன்றம் பிறப்பிக்க முடியாது. அதுக்கு முன்னாடி ஒரு கருத்தை நான் சொல்லி ஆகணும். முன்னாடி பேசிய தம்பி அலீம் ஒரு கருத்தை சொன்னார். அரசமைப்பு சட்டத்தை உருவாக்கிய அண்ணல் அம்பேத்கர் போன்ற மாமேதைகள் என்ன எதிர்பார்த்தாலும் கூட, ஒரு கருத்தை சந்திரசேகர் சொன்னால் கூட, இந்த அரசமைப்பு சட்டத்தை குதறுவதற்கு காரணமாக இருந்த ஆட்சி எதுன்னு நமக்கு தெரியும். நெருக்கடி காலத்தில் 80 முறைக்கு மேலே தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநிலங்கள் கலைக்கப்பட்டது. எப்போ பல 40-50 முறை சட்டப்பேரவை, அதாவது அரசமைப்பு சட்டம் திருத்தப்பட்டது. திருப்பாக்கி இந்த டிஸ்கஷனில் பிஃபோர் ஐ கோட்டட் தட் 356 ஆக்ட், அதைத்தான் நான் சொல்கிறேன். அப்போ இதெல்லாம் அவங்களையும் சேர்த்து தான் அவங்க இங்க நான் சொல்றேன். பிஜேபி, காங்கிரஸ், ஏடிஎம்கே எல்லாம் கிடையாது. அரசியலமைப்பு சட்டம் என்ன நடந்திருக்கு அப்போ ஆரம்பிச்சுட்டாங்க சார். சரிதானே? உங்க பார்ட்டி தானே இப்போ? சிம்பிள் சார். ஒரு மாமரம் இருக்கு, ரைட்? நான் கல்ல தூக்கி எறிகிறேன்னு நினைச்சேன், ஓ அவன் கல்ல தூக்கி எரிச்சிட்டாயா அப்படின்ட்டு இவரை சொல்லலை, வேற ஒருத்தர் இன்னொருத்தர் அப்படி கல் எறிவாங்க. அந்த முதல்ல கல்லெறிஞ்சவர் யாரு, இப்போ கல்லெறிஞ்சதை விமர்சிக்கிறாங்களே அதை பற்றி யாருங்கிறது தான் நம்ம பார்வையாக இருக்கிறோம். அலீம் சார், நீங்கள் ஒரு விஷயத்த சொன்னீங்க, அதை நான் மறுபடியும் உங்கள்கிட்ட சொல்லணும். இப்போ திரு பாக்கி என்ன சொன்னாங்கன்னா, ஃபெடரல் ஸ்ட்ரக்சரில் எலெக்டட் பாடி ஷுட் ஹாவ் அ ரெஸ்பான்சிபிலிட்டி. இட் இஸ் அ கலெக்டிவ் டியூட்டி ஆஃப் ஆல் எலெக்டட் மெம்பர்ஸ். அப்படி தானே? அவங்க தான் திட்டத்தை வடிவமைத்து அவர் சொன்னது, அதை சேனல் வழியாக கவர்னருக்கு கொடுத்து ஜனாதிபதியின் ஒப்புதலுக்கு பின்பு தான் இது இட்ஸ் கேன் பி மேட் எவ்ரிதிங். இதுதான் செய்ய முடியும். அதைத்தான் அவர் சொன்னார். புரியுதா உங்களுக்கு? நீங்கள் என்ன கேட்டீங்க? ஜனாதிபதியால் எதுவும் கொண்டு வர மாட்டாங்க, அவங்களுக்கு அது வேலை இல்லை. ஒரு பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறது இட் டசன்ட் ஹேவ், அவங்களுக்கு எந்த விதமான ரைட்டும் கிடையாது. ஆனால் இதுதான் த்ரூ சேனலுங்கிறது தான் திரு பாக்கி சொன்னார். இல்லை, திரு பாக்கி சொன்ன ஒரு விஷயத்தை சேர்த்து நான் சொல்கிறேன். திரு பாக்கி அழகாக சொன்னார். ஒரு சட்டத்தை ஒரு சட்டமன்றத்தில் நிறைவேற்றி ஒரு மசோதாவை ஆளுநருக்கு அனுப்புகிறாங்க. ஆளுநருக்கு விருப்பம் இல்லை என்றாலோ கருத்து இருந்தாலோ அவர் திருப்பி அனுப்புகிறார். மீண்டும் அதில் ஒரு புள்ளிக்கமாக மாற்றாமல் மீண்டும் ஆளுநருக்கு அனுப்பினால் ஆளுநர் அதை நிறைவேற்றணும். அதான ஆர்டிகல் 200 சொல்லுது. ஆனால் அப்படி நிறைவேற்றாமல் அப்பொழுது ஜனாதிபதிக்கு அந்த மசோதாவை அனுப்புவது சரியா? அதை செஞ்சார்ல ஆர்.என். ரவி, அது தப்பு தானே? அதுதான் நீதிமன்றம் கேள்வி கேட்டாங்க. இன்னொன்று சொல்கிறேன், இந்த ஜனாதிபதி அவர்கள் 14 கேள்வி கேட்டதில் முக்கியமான அந்த கேள்வியும் நான் திருப்பி உங்களுக்கு ஏற்கனவே ஞாபகப்படுத்துகிறேன். நீதித்துறைக்கு உள்ள அந்த பிரிவு 142ஐ பயன்படுத்தி நீதித்துறை இந்த விஷயத்தில் தலையிடுமா அப்படின்னு கேட்டதுக்கு, இது ஏற்கனவே இந்த சட்டத்தை நிறைவேற்றிய காலகட்டத்தில் அந்த கமிட்டியில் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் அந்த சொல்லும் பொழுது இந்த ஆர்டிகல் 142 பற்றி பெரிய விவாதமே நடந்துச்சு. ஆர்டிகல் 142 என்பது மக்களாட்சிக்கு விரோதமான ஒரு சட்டமாச்சே. அப்போ ஒரு நீதித்துறை தலையிட்டா மக்களாட்சிக்கு ஒரு அச்சுறுத்தல் வருமே என்று சொல்லும் பொழுது, பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் சொன்ன செய்தி இன்னைக்கு இருக்கு. ஒருவேளை மாநில அரசுகள் பாதிக்கப்பட்டால் இந்த சட்டத்தை பயன்படுத்தி இந்த நீதித்துறை தலையிடணும். அதுக்கு தான் இந்த சட்டம். இந்த 142 இஸ் a complete justice அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்திருக்காரு. சார், அப்நார்மல்ஸ்ல எக்ஸெப்ஷன் தான் எல்லாமே. அதான் சொல்றேன். எது ஒரு அப்நார்மல்ஸா போனா நான் என்ன சொல்றேன், அதனால தான் சொல்றேன், இத்தனை சுதந்திரம் அடைந்த இத்தனை ஆண்டுகளில் உச்சநீதிமன்றம் ஒரு 20 தடவை தான் அந்த 142 பயன்படுத்தி நான் நினைக்கிறேன். அவ்வளவுதான் இருக்கும். அப்ப இப்படி சட்டத்துக்கு இல்லாத இடத்துல அல்லது இடைவெளியை நிரப்புவது தான் அது. அப்ப இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன் இதை கொண்டு வராங்க? எப்படி ஆளுநருக்கு கால அவகாசம் அளிக்க முடியாது, அது ஒரு கண்ணியம். அவர் அந்த குறிப்பிட்ட காலம் கொடுத்தா அது ஒரு கண்ணிய குறைபாடுன்னு எப்படி சட்டத்தில் கொண்டு வந்தாங்க? இந்த கேள்வி வந்துச்சு. அப்பொழுதும் இந்த சர்ச்சை பேசும்போது சொன்னாங்க, அந்த இடத்துக்கு வருபவர்கள் ஒரு கட்சியை சார்ந்தவர்கள் அல்ல, ஒரு சித்தாந்தத்தை சார்ந்தவர்கள் அல்ல, எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு அவர்கள் பொது மனிதராக அந்த இடத்துக்கு வர்றாங்க. அந்த கண்ணியம் அறம் சார்ந்த விஷயம் பேசப்பட்டது. இன்னைக்கு அதான பிரச்சனை. இன்னைக்கு அது இல்லாமல் இன்னைக்கு வர்றதுனால தானே உங்களுக்கு ஆளுநரை பற்றி இவ்வளோ பேச்சு பேசுகிறோம். இப்போ அறம் சார்ந்து கண்ணியம் சார்ந்து அந்த பதவியை நீங்கள் அலங்கரித்தால் இந்த பிரச்சனை வராது. நீங்கள் டைம் எடுங்க, கால அவகாசம் கொடுக்க வேண்டாம். அதுக்கு ஒரு 3 மாத காலம் எடுங்க. நீதியரசர்கள் ஏற்கனவே கூட அந்த 2 பேர் கொண்ட பெஞ்சு கூட இந்த கருத்தை சொன்னாங்க. 3 மாத காலம் எடுத்துக்கங்களேன், அதை விடவா உங்களுக்கு காலம் வேணும்?
அதுக்கப்புறம் நீங்க சட்டமன்றம் போயிட்டால் திருப்பி அனுப்பினால் 1 மாத காலம் கூடுதலா எடுத்துக்கங்க. அப்ப இப்படி எடுத்துக்கொள்ளாமல் நீங்கள் 2 வருடம் எடுத்துக்கொண்டால் அது எந்த வகையில நியாயம், எந்த வகையில் அறம் என்று கேள்வி கேட்டார்கள். இப்போ இன்னைக்கு 5 பேர் கொண்ட பெஞ்ச் என்ன கொடுத்துருக்காங்க, நாங்கள் காலக்கெடு கொடுக்க முடியாது, அதெல்லாம் சரிதான், அது அரசமைப்பு சட்டத்தை தான் திருத்தணும், நாங்கள் திருத்துறதுக்கு ஆள் இல்லை. கரெக்ட். ஏனென்றால் அந்த ஃப்ரேம் லிமிட்டுக்குள்ள தான் உச்சநீதிமன்றம் பேச முடியும், அதான் பேசியிருக்காங்க. ஆனால் பாராளுமன்றத்தில் இதற்கான விவாதம் நடத்தப்படணும். இது சரியில்லை. மக்களாட்சி தத்துவத்துக்கு எதிரான செயல் தானே இது. ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆட்சி ஒரு மசோதாவை கொண்டு வருது. நீங்க சொன்ன மாதிரி தாமதிக்கின்ற நீதியுமே ஒரு அறமற்ற செயல் தான். ஒரு குறிப்பிட்ட காலத்தில் ஒரு சட்டத்தை கொண்டு வரணும்னு ஒரு மாநில அரசு நினைத்தால் delayed justice denied, கண்டிப்பா அப்ப மறுக்கப்பட்ட நீதி தான். தாமதிக்கும் நீதி என்பது மறுக்கப்பட்ட நீதி தான். அப்ப ஒரு விஷயத்தை நீங்க உள்ள கொண்டு வரீங்க, ஒரு துணைவேந்தர் நியமனத்தை கொண்டு வரீங்க, ஒரு பல்கலைக்கழகம் கொண்டு வரீங்க, பல்வேறு விஷயங்களை சீர்திருத்தங்களை கொண்டு வரீங்க. அதை நீங்கள் இழுத்தடிப்பதன் மூலமாக நீங்கள் மாநில அரசுடைய அந்த முயற்சி, அந்த மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுடைய அந்த முயற்சியை தடுக்கிறீங்களா இல்லையா? அப்ப அது அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரானதா இல்லையா? நான் கேட்கிற கேள்வி. அப்ப ஒரு அமைச்சரவைக்கான உத்தரவை செய்யக்கூடிய ஒருத்தர், ஒரு சட்டமன்றத்துடைய அமைச்சரவையுடைய அங்கம், அவர்தான் சைன் பண்ணக்கூடிய அதிகாரம். அமைச்சரவை கூடி இருக்கின்ற முடிவை அவர் இப்படி தாமதப்படுத்துவதன் மூலமாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மாநில அரசுக்கு நீங்கள் அநீதி செய்வதன் மூலமாகத்தான் இன்னைக்கு ஆர்டிகல் 142 நாங்கள் பயன்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது என்று நீதியரசர் சொன்னார்களா இல்லையா? பேசுவோம். சொல்லுங்க சார், நீங்க சொல்லுங்க. ஒரே ஒரு கருத்து சொல்லுவோம். பாக்கி சொன்னப்போ நீங்க முடிங்க. ஆளுநர் சில மசோதாக்களை கடப்பில் பொழுது நிறுத்தி நிறைவேற்றாமல் இருக்குது. முன்னுதாரணமே தமிழகத்தில் முன்பு இருந்த ஆட்சி தான். செல்வி ஜெயலலிதா அம்மையார் முதலமைச்சராக இருக்கும்போது தனியார் கேபிள் டிவி நிறுவனங்கள் செயல்பாடுகள் கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குது, காமன் மேனுக்கு போய் சேரலங்குது. அதை அரசுடைமையாக்க ஒரு சட்ட மசோதை கொண்டு வந்தாலும் நிறைவேற்றினாள். 11க்கு முன்னாடி மோனோபோலியா இருந்தது. அதை குடியரசு அப்போ ஆளுநராக இருந்த எஸ்.எஸ். பர்னாலா அவர்களுக்கு அனுப்பப்பட்ட போது அதை நிறைவேற்ற வேண்டாம் தடுத்து இன்ஃப்ளூயன்ஸ் செய்ய முயற்சி செய்தவர் யார் என்பது நாடு அறியும். இதெல்லாம் ஜனநாயக அரசியலமைப்பு சட்டம்ன்றது ஜனநாயகத்தை நிலைநிறுத்துறதுக்கு தானே. அதுதான் உங்களுக்கு சாமானிய மக்களுக்கான ஜனநாயகம் தான் அரசியலமைப்பு சட்டம் நிலைநிறுத்துது. அந்த ஜனநாயகத்தில் ஒரு 4 தூண்கள்னு சொல்லப்படுறது நாடாளுமன்றம், நிர்வாகம், நீதித்துறை, பத்திரிகை, ஊடகம். இதில் பத்திரிகை ஊடகம் நம்ம எதை வேணாலும் விவாதிக்கலாம், அதற்கு ஒரு வானமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அதே நேரத்தில் அந்த மற்ற 3க்கும் அரசியலமைப்பு சட்டத்தில் டிஃபைன் பண்ணியிருக்காங்க யார் யாருக்கு என்னென்ன அதிகாரம்ன்ற லிமிட் இருக்கு. அந்த அதிகாரத்தை ஒருவர் மீறாமல் நடந்தாலே ஜனநாயகம் சீராக இருக்கும், சிறப்பாக இருக்கும். இதுதான் அவர் பாக்கி சார் கூட சொன்னார். கடந்த ஆட்சி காலத்தில், காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் எவ்வளவு முறை தவறு செய்தார்கள், எவ்வளவு முறை நீங்க கூட சொன்னீங்க 350 சொன்னார். அது கூட சொன்னார் மாமரத்தில் கல்லெறிந்தது யார் அப்படின்னு. கல்லெறிந்தது கரெக்ட், அதற்காக மரத்தையே வெட்ட சொல்லலை. நாங்கள் நீங்கள் கல்லெறிகிறோம் ஃபர்ஸ்ட், அதுக்காக நாங்கள் மரத்தை வெட்டுவோம், அவங்க தான் கல்லெறிஞ்சாங்களே நாங்கள் மரத்தையே வெட்டுறோம் அப்படின்னு சொல்ல முடியுமா? கிடையாது. நீங்கள் அதுலேருந்து டிஃபைன் பண்ணணும். கல்லெறிவது தவறு அப்படின்னு தெரிகிறது, கல்லெறிவது தவறு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா அதுலேருந்து சரி செய்வது தான் ஜனநாயகத்தோட சிறப்பாக இருக்குமே தவிர அவங்க கல்லெறிஞ்சாங்க நான் மரத்தை வெட்டுறேன்னு சொல்கிறது எப்படி சிறப்பாக இருக்கும்? அதை தான் நான் இங்கே கேள்வியாக முன்வைக்கிறேன். நீங்கள் இதில் என்ன சொல்கிறாங்க, அதிகார மையம் கட்சிகளில் இருக்கலாம் 2-3 அதிகார மையங்கள்ன்றது. ஆனால் இன்னைக்கு இதுலேயே ஜட்ஜ்மெண்ட்லேயே சொல்லியிருக்கிறது என்னன்னா, ஒரு மாநிலத்தில் 2 அதிகார மையம் இருக்க முடியாதுன்றாங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள்ட்ட தான் அதிகாரம் இருக்கணும். அதுதான் அரசியலமைப்பு சட்டம். அதை மீறி நடக்கும் பொழுது தான் நீதிமன்றம் தலையிட வேண்டியிருக்கிறது, மக்கள் மன்றத்தில் விவாதங்களாக வேண்டியிருக்கிறது. நீங்கள் ஒரு நல்ல சட்டங்களால் ஆளப்படுகிறோமா என்பது முக்கியமல்ல, நல்ல மனிதர்களால் ஆளப்படுகிறோமா என்பதுதான் முக்கியம்னு ஒரு கிரேக்க அறிஞர் சொன்னதான் நான் படித்தேன். அதுதான் இன்றைக்கு நடக்க வேண்டும் என்று மக்கள் விரும்புகிறாங்க. ஜனநாயகத்தில் நீங்கள் வெறும் சட்டங்களால் மட்டும் ஆளணும் அப்படின்னு நினைக்க முடியாது. நீங்கள் நல்ல மனிதர்களாக இருக்கணும். அதுதான் அரசியலமைப்பு சட்டம். பின்னாடி வருபவர்கள்லாம் நல்ல மனிதர்களாக இருப்பாங்க, அரசியலமைப்பு சட்டத்தை மதிப்பாங்க, எழுதுனதை மதிப்பாங்க அப்படின்னு நினச்சி பண்ணாங்க. அது சிலரால் மீறப்படும் பொழுது இத்தகைய விவாதங்கள் வருகிறது. இதை தவிர்க்க வேண்டும் என்று சொன்னால் மத்திய மாநில அரசுகள் முதல்ல சரியாக இருக்க வேண்டும், ஒன்றுக்கொன்று கோஆர்டினேஷன் இருக்கணும். ரெண்டாவது இப்போ பிரதமர் மோடி அவர்கள் பொறுப்பேற்ற பிறகு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இது அதிகபட்சமான மீறல்கள் நடக்கிறது. அரசியலே நான் இன்னைக்கு வரைக்கும் கலக்கல. நீங்க கடைசில மோடி ராகுல் காந்தி இப்ப நான் அரசியலே கலக்கல. சரி, இன்னைக்கு அரசியலே வேணாம் இல்லங்க. நீங்க ஜனாதிபதி, நான் அரசியல்ல இருந்து வந்திருக்கேன். நீங்க ஜனாதிபதி ஒரு பிரதமர் மோடி அமைச்சரவையில் நிறைவேற்றப்பட்டு அனுப்பப்படும் மசோதாவுக்கு கையெழுத்திட மாட்டேன் என்று திருப்பி அனுப்பினால் அவர் ஒத்துக்கொள்வாங்களா? சரி, பேசும். அது நடக்குமா? ஏன் இங்க மட்டும் நடக்குதுன்னா
தாங்கள் ஆளாத மாநிலங்களில் கவர்னரை வைத்து ரூல் பண்ண வைக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு அவங்க பண்றதுனால தான் இது நடக்குதுன்றது தான் பிரச்சனை. நேர்களை இன்னைக்கு நீதிமன்றத்தினுடைய ஒப்பீனியனை நான் புரிந்து கொண்டது. எப்படி அந்த சட்டத்தை பதித்து பார்க்கிற போது திரு பாஸ்கர் கிருஷ்ணமூர்த்திட்ட சொன்னேன், அதில் எந்த விதமான ஒரு டைம் லிமிட்டும் இல்லைங்கிறது ஆர்டிகிள் 20 ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. 200 சாரி தவறு 200 ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதைத்தான் இன்றைக்கு உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு. ஆனாலும் தார்மீகம், நெறிமுறை, மரபுகளின் அடிப்படையில் ஆளும் ஃபெடரல் அரசு தலைவர்களும் அதே போன்று சனாதிபதியினுடைய பிரதிநிதித்துவமாக இருக்கிற கவர்னரும் நடந்து கொள்ள வேண்டும் என மெதுவாக அழகாக சொல்லியிருக்கிறாங்க. அப்போ எல்லோருக்குமான ஒரு ஒப்பீனியன் என்ன சொல்லுது நீதிமன்றம்? இந்தியாவின் உயர்ந்த மாண்புகளை கொண்ட அரசியல் அமைப்பை கண்ணியத்தோடு பின்பற்றுங்க. இது அவர் ஏற்கனவே பின்பற்றினாரா இல்லையாங்கிற விவாதத்திற்கு நமக்கு தேவையில்லை. இதுதான் இதில் யார் வெற்றி பெற்றார், யார் தோல்வி அடைந்தார் அப்படியெல்லாம் இல்லை. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்களுக்கான உரிமையும் அதே போன்று இந்திய அரசியலமைப்புக்கு உட்பட்ட ஜனாதிபதியினுடைய பிரதிநிதித்துவமாக இருக்கிற கவர்னருடைய உரிமைகளை எல்லாம் அழகாக கோட் பண்ணியிருக்காங்க. என்னுடைய அரசியல் சட்ட நிபுணராக எங்களோடு தோழர் பாஸ்கர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களுக்கு நன்றி. காங்கிரஸ் கட்சியினுடைய சந்திரசேகர் அவர்களும், பாக்கி எங்களுடைய மூத்த பத்திரிகையாளர், அதே போன்று புதுமடம் ஹலீம் மனிதநேய கட்சி, உங்கள் அனைவருக்கும் உளப்பூர்வமான நன்றி. மீண்டும் மற்றொரு களத்தில் நான் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை உங்கள் அனைவரிடமிருந்தும் நான் உங்கள் சுஃபியான், ஜெயா பிளஸ் தொலைக்காட்சிக்காக நன்றி. மீண்டும் சந்திப்போம்.